ஹர ஹர நம பார்வதி பதையே தென்னாடுடைய சிவனே போற்றி. ஹர நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே இறைவா போற்றி. கலைஞரை கடவுளுக்கு சரணம் சரணம். திருவாரூரை ஆரம்பித்த ஸ்ரீ குருநாசனாம் அவர்கள் பொன்னார் திருவடிகளை வணங்கி, தர்மபுராரினம் நட்சத்திர குருமிகள் ஸ்ரீ குருமாசனியானம் அவர்கள் பொன்னார் திருவடிகளை வணங்கி, இந்த திருமுறை வகுப்பை சிறமே நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஐயா கற்பக விநாயகன் ஐயா, சுப்பிரமணியன் ஐயா, நரசிம்மன் ஐயா, ஆவுடையப்பன் ஐயா, கண்ணன் ஐயா, கோமதி நாயகன் ஐயா, இந்திரான் ஐயா மற்றும் வந்திருக்கும் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் நாம் சீதாமரத்தன்மையில் இருக்கின்றோம். நாகநாமக்கிரியையிலாகும் அல்லது மாயாமாளர்களாகும் என்று அதற்கு ராகத்தை உறுதி செய்திருக்கின்றார்கள். மாயாமாளர்களுடைய ஜன்னிய ராகம்தான் நாகநாமக்கிரியை. ராகங்களில் நிஷாதாந்திய ராகம், தெய்வதாந்திய ராகம் என்றெல்லாம் உண்டு. ஜன்னிய ராகங்கள் நாகநாமக்கிரியை என்பது மாயாமாளர்களுடைய நிஷாதத்தோடு நிற்கக்கூடிய ஒரு ராகம். அதிகமாக மேலே செல்லாது. அப்படிப்பட்ட ஆகையினால் இரண்டையும் அவர்கள் நிஷாதத்தை தாண்டி மேல் சஜனம் செல்லும்போது அது மாயமாளர் தொகையாக மாறுகிறது. நாம் சென்ற வகுப்பில் 47வது பதிவும் மயிலாப்பூர் பதிவும் பூம்பாவை பதிவும் பார்த்தோம். அதில் முதல் 3 பாடல்கள் பழமையான அந்த ஒரு அமைப்பில் நாம் பார்த்தோம். இப்பொழுது 4வது பாடலில் இருந்து ரூபக காலத்தில் அதை நாம் இப்பொழுது சிந்திக்க இருக்கின்றோம்.
வல்லார் ஊடரு வேல்வல்லார் ஒற்றம் கொள் செய்தனில் குற்றம் கொள் செய்திடனில் ஊதரு வேல்வல்லார் ஊடரு வேல்வல்லார் ஒற்றம் கொள் செய்தனில் குற்றம் கொள் செய்திடனில் ஊதரு வேல்வல்லார் ஊடரு வேல்வல்லார் ஒற்றம் கொள் செய்தனில் குற்றம் கொள் செய்திடனில் ஊதரு வேல்வல்லார் ஊடரு வேல்வல்லார் ஒற்றுக்குள் செறிதனில் குற்றம் கொள் செய்திடனில் ஊதரு வேல்வல்லார் ஊடரு வேல்வல்லார் ஒற்றுக்குள் செறிதனில் குற்றம் கொள் செய்திடனில் காதரு சோலை காதரு சோலை காபாலே சரம் அமர்ந்தாக கபாலீச்சரம் அமர்ந்தான் காதரு சோலை காதரு சோலை காபாலே சரம் அமர்ந்தாக கபாலீச்சரம் அமர்ந்தான் காதரு சோலை காதரு சோலை கபாலீச்சரம் அமர்ந்தாக கபாலீச்சரம் அமர்ந்தான் காதரு சோலை காதரு சோலை கபாலீச்சரம் அமர்ந்தாக கபாலீச்சரம் அமர்ந்தான் ஆதிரை நாள் காட்டுதே ஆதிரை நாகாதே ஓதியோ பூம்பாவாய் போலியோ பூவாவாய் ஆதிரை நாள் காட்டுதே ஆதிரை நாகாதே போலியோ பூவாவாய் ஆதிரை நாள் காட்டுதே ஆதிரை நாகாதே ஓதியோ பூம்பாவாய் போலியோ பூவாவாய் ஆதிரை நாள் காட்டுதே ஆதிரை நாகாதே ஓதியோ பூம்பாவாய் போலியோ
ஆதிகைகள் காணாதீர் ஓதியோ பூபாவாய் ஆதிகைகள் காணாதீர் ஓதியோ பூபாவாய் ஆதிரை நாள் காணாதீர் ஓதியோ பூபாவாய் ஓதியோ பூபாவாய் அதுக்கு முந்தின பாட்டுல வந்து கார்த்திகை மாசத்துல நடக்கக்கூடிய அந்த விளக்கீடு, இந்த பத்திர தீபம் லட்ச தீபம்லாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி விளக்கீடு விளக்கு பூஜை இதெல்லாம் பற்றி அந்த இதெல்லாம் கார்த்திகை மாசத்துல நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மார்கழி மாதம். மார்கழி மாதத்துக்கு திருவாதிரை திருவிழா, மிகப்பெரிய திருவிழா. அந்த திருவாதிரை திருவிழாவை காணாமல் நீ இப்படி போகலாமா அப்படிங்கிற மாதிரி இதுல வந்து கேட்கிறார். மை பூசும் பொன்கள் மட்டநல்லார் மாமயிலை 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 கை பூசு நீற்றான் கபாலீச்சரம் அமர்ந்தாக கை பூசு நீற்றான் கபாலீச்சரம் அமர்ந்தாக கை பூசு நீற்றான் கபாலீச்சரம் அமர்ந்தான் கை பூச நீற்றான்
நீக்கான் கைகூது நீரான் காவானேச்சரம் அமர்ந்தான் காவலீச்சரம் அமர்ந்தான் கை பூச நீக்கான் கைகூது நீரான் காவானேச்சரம் அமர்ந்தான் காவலீச்சரம் அமர்ந்தான் கை பூச நீக்கான் கைகூது நீரான் காவானேச்சரம் அமர்ந்தான் காவலீச்சரம் அமர்ந்தான் நீ போசும் பொன் புழுக்கள் நெய் பூசும் பொன்புழுக்கள் நேரிழையார் கொண்டாடும் நீரிழையார் கொண்டாடும் நீ போசும் பொன் புழுக்கள் நெய் பூசும் பொன்புழுக்கள் நேரிழையார் கொண்டாடும் நீரிழையார் கொண்டாடும் நீ போசும் பொன் புழுக்கள் நெய் பூசும் பொன்புழுக்கள் நேரிழையார் கொண்டாடும் நீரிழையார் கொண்டாடும் நீ போசும் பொன் புழுக்கள் நெய் பூசும் பொன்புழுக்கள் நேரிழையார் கொண்டாடும் நீரிழையார் கொண்டாடும் தைப்பூசம் காணதே கைபூசம் காணாதே ஓதியோ போவாய் ஓதியோ பூவாய் 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 தைப்பூசம்
மோசமும் காணாதே கனி பூசமும் காணாதே ஓடியோ போவாய். ஓடியோ போவாய். இந்த பாட்டுல உண்மையில மார்கழி திருவாதிரை, இந்த பாட்டுல தைப்பூச திருவிழா. தைப்பூச திருவிழா எல்லா கோயில்களிலுமே ரொம்ப பெரிய விழாவாக கொண்டாடப்படும். அதுவும் இதுல வந்து சுவாமிக்கு எந்த மாதிரி நைவேத்தியம் வச்சு கொண்டாடுனாங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. நெய்ப்பூசும் ஒன் பொருட்கள் அப்படின்ட்டு, அதாவது பொங்கல், வெண்பொங்கல், அதுல நெய் வந்து பூசி இருக்கணும். சாதத்துல நெய் வந்து பூசின மாதிரி இருக்கணும். ஒளி வெண்மையான ஒன் அப்படின்னா ஒளி பொருந்திய, இங்க வெண்மையான அந்த புழுக்கள்னா அரிசின்னு அர்த்தம். அப்ப நெய் வந்து ஒரு பூசண மாதிரி உள்ள ஒரு பொங்கல். அப்ப நெய் குறைச்சலா ஊற்றி அந்த பொங்கலை செய்யணும். ஆனா ஆண்டாளம்மா என்ன சொல்றாங்க, அவங்க பிரசாதம் கொள்ளும்போது அப்படியே நெய் வடியணுமா, முழங்கை வரைக்கும் வடியணுமா. அந்த அம்மா அந்த நெய் முழங்கை வரைக்கும் வழிய மாதிரி நெய் பொங்கல் செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ரெண்டு பாட்டையும் தாளத்துல பார்ப்போம். அந்த முதல் 3 பாடல்களை திஸ்ர திருக்குடையில 7 அடிச்சரத்துல பார்த்தோம். இதுக்கப்புறம் ஒரு 4 பாடல்கள் ரூபக தாளத்துல பார்ப்போம். ஊட்டிலை வேல்வல்லார்
ஊதரு வேல்வல்லார் வேல்வல்லார் பொற்றும் கொள் சேரிதனில் பொற்றும் கொள் சேரிதனில் ஊதரு வேல்வல்லார் பொற்றுக்குள் சேரிதனில் ஊதரு வேல்வல்லார் பொற்றுக்குள் சேரிதனில் காதரு சோலை கபலீகரம் அமர்ந்தார் காதரு சோலை கபலீகரம் அமர்ந்தார் காதரு சோலை கபலீகரம் அமர்ந்தார் காதரு சோலை கபலீகரம் அமர்ந்தார் ஆதிரை நாள் காணாதே ஓடியோ பூம்பாவாய் 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 ஆதிரைகள் காணாதே ஓடியோ பூம்பாவாய் ஆதிரைகள் காணாதே ஓடியோ பூம்பாவாய் ஆதிரை நாள் காணாதே ஓடியோ
மை போசும் பொன்கள் மட்டநல்லார் மாமயிலை மை போசும் பொன்கள் மட்டநல்லார் மாமயிலை மை போசும் பொன்கள் மட்டநல்லார் மாமயிலை கை போசு நீக்கான் கபலீச்சரம் அமர்ந்தாரான் 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 கை போசு கபலீச்சரம் அமர்ந்தாரான் கை போசு கபலீச்சரம் அமர்ந்தாரான் நெய் போசும் பொன்கள் நேரிழையார் கொண்டாடோ 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 தை போசம் காணாதே
கைபூதம் காணாதே ஓதியோ பூம்பாவாய் ஓதியோ பூபாவாய் தைப்பூசம் காணதேர் 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 கைபூதமோ காணாதே ஓதியோ பூம்பாவாய் ஓதியோ பூபாவாய் ஓதியோ பூம்பாவாய் ஓதியோ பூபாவாய் அடுத்த பாட்டு அடுத்த பாட்டு எடுத்துக்கிடுங்க. 6வது பாட்டு. மாட்டல்லாத தெங்கில் மணலாக தெங்கில் மயிலையார் மாசே மயிலையமாசி 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 கடலாட்டு கண்டான் கடலாட்டு கண்டான் கபலீச்சரம் அமர்ந்தார் கபாலீச்சரம் அமர்ந்தார்
கண்டான் கடலாட்டு கண்டான் கபலீச்சரம் அமர்ந்தான் கபாலீச்சரம் அமர்ந்தான் கடலாட்டு 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 கண்டான் கடலாட்டு கண்டான் கபலீச்சரம் அமர்ந்தான் கபாலீச்சரம் அமர்ந்தான் ஆடல் ஆனேறு அடலானீரு ஊரும் அடிகள் அடி பரவி அடிகள் அடி பரவி ஆடல் ஆனேறு அடலானீரு ஊரும் அடிகள் அடி பரவி அடிகள் அடி பரவி ஆடல் ஆனேறு அடலானீரு ஊரும் அடிகள் அடி பரவி அடிகள் அடி பரவி ஆடல் ஆனேறு அடலானீரு ஊரும் அடிகள் அடி பரவி அடிகள் அடி பரவி நட்டம் ஆடல் காடாதே நடமாடல் காணாதே அதை பிரித்து சொல்லணும். நடம் ஆடல் அப்படின்னா தான் நடனம் ஆடுதல் அப்படின்னு அர்த்தம் வரும். வெறுமன நடமாடல்னா நடத்தல்ங்கிற மாதிரி இருக்கும். நடம் ஆடல் காடாதே நடமாடல் காணாதே ஓதியோ பூம்பாவாய் கோதியோ பூம்பாவாய் நடம் ஆடல் காடாதே நடமாடல் காணாதே ஓதியோ பூம்பாவாய் கோதியோ பூம்பாவாய் நடம் ஆடல் காடாதே நடமாடல் காணாதே ஓதியோ பூம்பாவாய் கோதியோ பூம்பாவாய்
போதியோ பூம்பாவாய் நட்டம் ஆடல் காணாதே போதியோ பூம்பாவாய் நடம் ஆடல் காணாதே போதியோ பூம்பாவாய் நடம் ஆடல் காணாதே போதியோ பூம்பாவாய் மாசி மகத்துல இந்த கடல்ல தீர்த்தவாரி வந்து நடக்கும். அதனால இதுல வந்து மாசி மாதம் நடக்கக்கூடிய கடலாட்டுன்னா கடல்ல தீர்த்தவாரி. இதை பார்க்காமல் நீ செல்வாயோ அப்படின்னுட்டு பூம்பாவை பார்த்து கேள்வி கேட்டார். அப்ப நீ செல்ல மாட்டாய், உயிரோடு திரும்ப வருவாய் அப்படிங்கிறது அதுக்கு அர்த்தம். அங்க வந்து நிறைய தென்னை மரங்கள், மிகப்பெரிய அந்த தென்னை இலைகளை விரித்து கொண்டு இருக்கு, மடலார்ந்த தென்பின். அப்போ கடலும் கடல் சார்ந்த பகுதி பூரா தென்னை மரங்களா இருந்திருக்கு. இப்ப வீடுகளா மாறியாச்சு. தென்னை மரம்னா என்னன்னு கேட்கணும். மேலாப்பூர்ல பூரா வீடுதான். ஒரு காலத்துல அது கடல் சார்ந்த பகுதிங்கிறதுனால தென்னஞ்சோலைகளாக அது வந்து இருந்தது. மல்லி விழா வீதியே மடநல்லார் மாமயிலை 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 கலிவிடா கண்டான் கபலீச்சரம் அமர்ந்தான் கலிவிடா கண்டான் கபலீச்சரம் அமர்ந்தாக கலிவிழா கண்டான் கபலீச்சரம் அமர்ந்தான் கலிவிழா கண்டான்
கண்டான் கலிவிலா கண்டான் காபாலி சரம் அமர்ந்தான் கபாலீச்சரம் அமர்ந்தான் கலிவிட கண்டாவர் கலிவிலா கண்டான் காபாலி சரம் அமர்ந்தான் கபாலீச்சரம் அமர்ந்தான் கலிவிட கண்டாவர் கலிவிலா கண்டான் காபாலீச்சரம் அமர்ந்தான் கபாலீச்சரம் அமர்ந்தான் பலிவிழா பாடல் செய் பலிவிலா பாடல் செய் பங்குனி புத்திர நாள் பங்குனி உத்திர நாள் பலிவிழா பாடல் செய் பலிவிலா பாடல் செய் பங்குனி புத்திர நாள் பங்குனி உத்திர நாள் பலிவிழா பாடல் செய் பலிவிலா பாடல் செய் பங்குனி புத்திர நாள் பங்குனி உத்திர நாள் பலிவிழா பாடல் செய் பலிவிலா பாடல் செய் பங்குனி புத்திர நாள் பங்குனி உத்திர நாள் ஒளிவிழா காணாதே ஒளிவிலா காணாதே ஓலியோ போவாய் போதியோ போவாய் 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 ஒளிவிழா காணாதே ஒளிவிலா
பங்குனி மாதம் அந்த உத்திர நாள் ரொம்ப சிறப்பாக சிவாலயங்களில் பங்குனி உத்திரம் கொண்டாடப்படும். அதே மாதிரி அந்த பங்குனி உத்திரத்தில் சாஸ்தாக்கும் நம்ம எல்லாரும் கொண்டாடக்கூடிய ஒரு நாளாக பங்குனி உத்திரம் இருக்குது. அந்த பங்குனி உத்திரத்தை இந்த இதில் சொல்கிறாங்க. ஏன்னா அதுக்கு முந்தின மாதத்தில் மாசி மாதம் சொல்லிட்டாங்க, இதில் பங்குனி மாதம், மாசிக்கு அடுத்த பங்குனி மாதம். அதில் இந்த பலி ஒவ்வொரு திக்குகள்லையும் அந்தந்த அதில் இருக்கக்கூடிய அந்த பேய், பிசாசு, காளி இந்த மாதிரி இவங்களுக்கெல்லாம் உண்டான ஒரு பலிகளை கொடுத்து அதில் அந்த 8 திக்கு பாலகர்கள் இந்திரன், அக்னி, யமன், நிருதி, வருணன், வாயு, குபேரன், ஈசானன்னுட்டு 8 திக்குகள்லையும் அவங்கள நிலைநிறுத்துவதை ஒரு பெரிய விழாவாகவே கொண்டாடியிருக்காங்க. அதை இந்த பங்குனி மாதம் கொண்டாடியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இதில் சொல்லப்படுகிறது. இப்போ இந்த 2 பாட்டையும் தாளத்தோட ரூப தாளத்தோட பார்த்துருவோம். மாடலாத தெங்கின் மயிலையார் மாசியே மாடலாத தெங்கின் மயிலையார் மாசியே மடலார்ந்த தெங்கின் மயிலையார் மாசியே மடலார்ந்த தெங்கின் மயிலையார் மாசியே கடலாட்டு கண்டான் கமலீச்சரம் அமர்ந்தாரா கடலாட்டு கண்டான் கமலீச்சரம் அமர்ந்தாரா கடலாட்டு கண்டான் கபலீச்சரம் அமர்ந்தான் கடலாட்டு கண்டான் கபலீச்சரம் அமர்ந்தான் கடலாட்டு கண்டான் கபலீச்சரம் அமர்ந்தான் கடலாட்டு கண்டான் கபலீச்சரம்
வந்தான் கவளீகரம் வந்தான் ஆடல் ஆனேறு ஓரோம் ஆடல் ஆனியரு ஊரோம் அடிகள் அடி பரவே அடிகள் அடிபரவி ஆடல் ஆனேறு ஓரோம் ஆடல் ஆனியரு ஊரோம் அடிகள் அடி பரவே அடிகள் அடிபரவி ஆடல் ஆனேறு ஓரோம் ஆடல் ஆனியரு ஊரோம் ஆடிகள் அடி பரவே ஆடிகள் அடிபரவி ஆடல் ஆனேறு ஓரோம் ஆடல் ஆனியரு ஊரோம் ஆடிகள் அடி பரவே ஆடிகள் அடிபரவி நட்டம் ஆடல் காடவே நடமாடல் காணாதே ஓதியோ பூம்பாவாய் போதியோ பூப்பாவாய் நட்டம் ஆடல் காடவே நடமாடல் காணாதே ஓதியோ பூம்பாவாய் போதியோ பூப்பாவாய் நட்டம் ஆடல் காடவே நடமாடல் காணாதே ஓதியோ பூம்பாவாய் போதியோ பூப்பாவாய் நட்டம் ஆடல் காடவே நடமாடல் காணாதே ஓதியோ பூம்பாவாய் போதியோ பூப்பாவாய் நட்டம் ஆடல் காணாதே நடமாடல் காணாதே ஓதியோ பூம்பாவாய் போதியோ பூப்பாவாய் நட்டம் ஆடல் காணாதே நடமாடல் காணாதே ஓதியோ பூம்பாவாய் போதியோ பூப்பாவாய் நட்டம் ஆடல் காணாதே நடமாடல் காணாதே ஓதியோ பூம்பாவாய் போதியோ பூப்பாவாய் ஓதியோ பூம்பாவாய் போதியோ பூப்பாவாய் மல்லி விழா வீதி மழவிழா வீதி மட்டநல்லார் மாமயிலை மடநல்ல மாமயிலை மல்லி விழா வீதி மழவிழா வீதி மட்டநல்லார்
மலி விழா வீதியே மலிவிழா வீதி மாடலார் மாமயிலை மண்டலமாமயிலை மலி விழா வீதியே மலிவிழா வீதி மாடலார் மாமயிலை மண்டலமாமயிலை மாடலார் மாமயிலை கலிவிழா கண்டான் கவனீகரம் அமர்ந்தாக கலிவிழா கண்டான் கவனீகரம் அமர்ந்தாக கலிவிழா கண்டான் கவனீகரம் அமர்ந்தான் 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 கலிவிழா கண்டான் கவனீகரம் அமர்ந்தாக கவனீகரம் அமர்ந்தாக கலிவிழா பாடல் செய் பலிவிழா பாடல் செய் பங்குனி உத்திரனாள் பலிவிழா பாடல் செய் பங்குனி உத்திரனாள் பலிவிழா
பாடல் செய் பலிவிழா பாடல் செய் பங்குனி உத்திரனாள் பங்குனி உத்திரனாள் பலிவிழா பாடல் செய் பலிவிழா பாடல் செய் பங்குனி உத்திரனாள் பங்குனி உத்திரனாள் ஒளிவிழா காணதி ஒளிவிழா காணாதே ஓடியோ பூம்பாவாய் ஓடியோ பூபாவாய் 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 ஒளிவிழா காணாதி 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 ஒளிவிழா காணாதே ஓடியோ பூம்பாவாய் ஓடியோ பூபாவாய் ஓடியோ பூம்பாவாய் ஓடியோ பூபாவாய் ஓடியோ பூம்பாவாய் ஓடியோ பூபாவாய் அடுத்த 4 பாடல்கள் நாம் ஆதி காலத்தில் அடுத்த வகுப்பில் பார்ப்போம். இப்போ முதல் 3 பாடல்கள் அந்த திஸ்ர திரிபுரையில் பழமையான பద్ధதியில் பார்த்தோம். அடுத்த 4 பாடல்கள் ரூபக தாளத்தில் பார்த்தோம். மீதி உள்ள 4 பாடல்கள் ஆதி காலத்தில் இது 3 முறைமைகளாக பாடிக்கிடுறாங்க. அதனால இந்த ஒரு பதியத்தில் 3 தாளத்தையும் நம்ம பதியம் பூரா பார்க்குறோம். அற்புத பதியம் வேற, ஒவ்வொரு மாதத்துக்கும் அந்த பாடல்களை நம்ம பயன்படுத்திக்கிடலாம். ஆகையினால இந்த பதியத்தை நம்ம அடுத்த மாதம் அடுத்த வகுப்பில் மீதி பாடல் 4 பாடல்களை ஆதி காலத்தில் பார்ப்போம். ஹர நம பார்வதி பதையே.